கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் இரக்கமும் சத்தியமும் அன்பும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. மத்தேயுல 13வது அதிகாரத்துல 51, 52 வாசிப்போம். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். ஆமென். பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகள் உபதேசிக்கப்பட்ட தேறின வேதபாரகன். நம்ம இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் அநேக ஓமைகள், கிட்டத்தட்ட 50 ஓமைகள் நமக்கு பைபிள் முழுக்க இருக்குது. அதை நம்ம கடந்த 3 வாரங்களாக நாம தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஸோ முதல் வாரத்துல நாம தியானித்தது பரலோக ராஜ்யம், அதுல உள்ள குணாதிசயங்கள், அது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத ஓமைகள் வழியாக நாம பார்த்தோம். அதுக்கு அடுத்த வாரம் பரலோக ராஜ்யத்துல ராஜாதி ராஜாவாக இருந்து ஆளுகை செய்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அவரை குறித்த அந்த ஓமைகள் வழியாக சொல்லப்பட்டது. ஒரு அப்பா மகனுக்காக அவன் மனம் திரும்பி வரும் பொழுது அப்பா எப்படி ஓடி போய் அவரை அணைத்து கொண்டு அவனுடைய ராஜ்யத்துக்குள்ள சேர்த்து கொள்கிறாரோ, நம்மளுடைய அப்பா எப்பேற்பட்டவர், அவருடைய அன்பு எப்பேற்பட்டது, அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது, அவருடைய கிருபை என்றென்றைக்குமே இருக்குது அப்படிங்கிறத நாம ஓமைகள் வழியாக நாம பார்த்தோம். போன பைபிள் ஸ்டடியில அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற அவருடைய சீஷர்கள் விதைக்கிறவன் உவமைகள் மூலியமாக நாம தியானிச்சோம். ஸோ இன்று இப்ப பார்த்த வசனத்துல பார்த்தோம்னா, இந்த மத்தேயு 13வது அதிகாரம் முழுக்க ஓமைகளாலேயே கர்த்தர் பேசியிருப்பார். ஸோ எதற்காக அவர் ஓமைகளாகவே பேசினார் அதை குறித்து நம்ம பார்ப்போம். ஏசாயால 6வது அதிகாரத்துல 9, 10 வாசிப்போம். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்களை தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமா இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்தாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். இந்த விஷயங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனமாகவே முன்னாடியே சொல்லப்பட்ட இந்த காரியங்கள். அவர் எப்ப இதை பயன்படுத்துறாருன்னு பாத்தீங்கன்னாக்க, விதைக்கிறவன் ஓமையை குறித்து அவர் முதல்ல பேசும் பொழுது, அந்த விதையானது முதல்ல வழியோரங்கள்ல விழுகிறது, அதற்கப்புறம் கற்பாறையில விழுகிற விதை எப்படி பலன் கொடுக்கிறது, அதற்கப்புறம் முள்ளுள்ள இடங்கள்ல விழுகிற விதை எப்படி பலன் கொடுக்காம போகுது. ஆனா சில விதைகள் நல்ல நிலத்துல விழும் பொழுது ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கறதுன்னு சொல்றப்ப, அப்ப சீஷர்கள் கேட்கறாங்க, ஏன் நீங்க உமைகளால பேசுறீங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த ஜனங்கள் எல்லாமே அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் தான் மாம்சத்துல வெளிப்பட்டிருக்கிறாருங்கிறத அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டு முழுக்க அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அது தெரிந்தும் அவர்கள் கண்ணு முன்னாடி அவர் செய்யற அற்புதங்கள், அவர் போதிக்கிற விஷயங்கள் எல்லாமே பழைய ஏற்பாட்டுல இருந்து அவர் எடுத்து அதை புதிய விஷயங்களை அதன் மூலியமாக அவர் சொல்லி கொடுக்குறாரு. அதெல்லாம் நிழல் நிஜம் இதுதான் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கும் பொழுது அவர்கள் அதை கண்டும் அதை கேட்டும் அவங்களால அதை உணராமல் இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு ஊமைகளால நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தன்னுடைய சீஷர்களுக்கு மீது இன்னும் அநேக ஊமைகளை குறித்து அந்த 13வது அதிகாரத்துல அவர்கள் விருப்பப்பட்டு தேடும் பொழுது கேட்கும் பொழுது அதை முழுமையாக அவர் சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா விருப்பம் உள்ளவன் இந்த ஜீவ தண்ணீரை எவ்வளவு வேணாலும் நாம பெற்றுக்கொள்ளலாம். அப்ப அந்த முதல் ஊமையை நாம பார்த்தது விதைப்பவன் ஊமை. அதுக்கப்புறம் மற்ற ஊமைகள் எல்லாம் பரலோக ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது. அடுத்த ஊமை பாத்தீங்கன்னாக்கா களைகளும் கோதுமையும் குறித்து நாம பார்த்தோம். களைகளும் கோதுமையும் இந்த உலகம் முடியும் வரைக்கும் தேவனுடைய புத்திரரோட
பொல்லாங்கனுடைய புத்திரர்களும் இருப்பார்கள். ஆனா அவர்களை வந்துட்டு உலகத்தின் முடிவுல தான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நீதிமான்களையும் துன்மார்களையும் வந்துட்டு அவர் வந்துட்டு வேறு பிரிக்கிறாருங்கிறத அது கலைகள் உவமைகள் வழியாக நாம் வந்து பார்த்தோம். அடுத்தது கடுகு விதை புளித்த மாவு, இது ரெண்டுமே வந்துட்டு அந்த ராஜ்யத்தின் வளர்ச்சி குறித்து வந்துட்டு அது சிறியதாக தான் வந்துட்டு கர்த்தர் அவர் தான் வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு. அதற்கப்புறம் அவருடைய சீஷர்கள், அவருடைய சீஷர் மூலியமாக இன்று உலகம் முழுக்க வந்துட்டு அது வளர்ந்து கொண்டே போயிட்டு இருக்குது. கர்த்தர் மறுபடியும் வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கும்படும் பொழுது அந்த ராஜ்யம் வந்துட்டு ஒரே ராஜ்யம் தான் இருக்க போகுது. அன்னைக்கே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமம், அந்த நாமத்தை மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மக்கள், கோடான கோடி மக்கள் வந்துட்டு தொழுது கொள்ள போகிறார்கள். இந்த கடுகு விதை புளித்த மாவு உவமை வந்துட்டு ராஜ்யத்தின் வளர்ச்சியை குறித்து நாம பார்த்தோம். அடுத்தது வந்துட்டு பொக்கிஷம், அந்த புதையல் உவமையும் அந்த முத்து உவமையை குறித்து நாம பார்த்தோம். அது வந்துட்டு ராஜ்யத்தினுடைய மதிப்பு எவ்வளவு, அந்த ராஜ்யத்தின் மதிப்பு எவ்வளவுன்னு ஒரு மனுஷனுக்கு அதை உணர்ந்து கொண்டானாக்கா அந்த ராஜ்யத்திற்காக, அதை அடைவதற்காக தனக்குள்ளதை எல்லாவற்றையுமே அவன் வந்துட்டு தியாகம் செய்து அவன் அதை தேடி அதை வந்துட்டு கண்டுபிடித்து அதை அடைந்தே தீருவான்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வலை உவமை. அந்த வலை உவமை வந்துட்டு நியாய தீர்ப்பை குறித்து கர்த்தர் பேசுறாரு. இந்த வலை ஊமையில வந்துட்டு அந்த வலைகள்ல அநேக மீன்கள் வந்துட்டு வலை முழுக்க வந்துட்டு இருக்குது. அதுல நல்ல மீனை கெட்ட மீனை வந்துட்டு அவர் பிரித்து கெட்ட மீனை வந்துட்டு தூக்கி போடுறார். அதே போலதான் வந்துட்டு இந்த உலகத்தின் முடிவுலையும் கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்கறத குறித்து ஊமையா பேசி இருக்கிறாரு. இதையெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா தான் வந்துட்டு இப்ப நாம வந்து பார்க்கிற வசனங்கள். முதல் கேள்வி அவர் கேட்கறது வந்துட்டு, நீங்க இந்த ஓமையை வந்துட்டு அறிந்து கொண்டீர்களா அப்படிங்கிறத கேட்கிறாரு. ஆமாண்டவரே, நாங்க வந்துட்டு அறிந்து கொண்டோம்னு சொல்லி அவங்க வந்துட்டு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருனாக்கா, பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில், இதுவரைக்கும் அவங்க வந்துட்டு பழைய ஏற்பாட்டு தான் முழுக்க தெரிந்திருந்தவர்கள். இப்ப வந்துட்டு பரலோக ராஜ்யத்துக்குரிய அந்த உபதேசங்களை முழுக்க நீங்க வந்துட்டு கேட்டுக்கிட்டீங்க. அப்ப இனிமே நீங்க வந்துட்டு இதுல உபதேசிக்கப்பட்டுட்டீங்க. இதுல வந்துட்டு நீங்க வந்துட்டு தேறின வேத பாரகனாக இருக்க வேண்டும் தான் கர்த்தர் வந்துட்டு இங்க அவருடைய சித்தத்தை வந்துட்டு வெளிப்படுத்துறாரு. எவனும் அப்ப தேறின வேதபாரகன்ட்ட வந்துட்டு ஒரு பெரிய பொக்கிஷம் வந்துட்டு இருக்குது. அந்த பொக்கிஷத்துல புதிதையும் பழசையுமே வந்துட்டு எடுத்து கொடுக்குற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான்னு சொல்லி இந்த ஓமையை வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இது கர்த்தர் வந்துட்டு நேரடியாக தன்னுடைய சீஷர்களுக்குனாக்கா நமக்கு நேரடியாக அவர் வந்துட்டு பேசுற இந்த வார்த்தைகள். அப்ப நாம எப்படி இருக்கிறோம், அந்த வீட்டு எஜமானாக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத குறித்துதான் நாம வந்துட்டு இன்னைக்கு முழுக்க வந்துட்டு தியானித்து பார்க்க போகிறோம். வாசிப்போம். யோவான் 2வது அதிகாரத்துல 19-22 வரைக்கும். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். ஆமென். சோ ஏசப்பா தன்னுடைய ஊழியத்தோடைய துவக்கத்துல வந்துட்டு, ஏன்னா யோவான் 2வது அதிகாரத்துல வந்துட்டு நடக்கிற இந்த சம்பவங்கள், அவர் அங்க இருக்கிற ஒரு கயிறு எடுத்து, ஏன்னா இந்த சம்பவம் வந்துட்டு 2 தடவை நடக்குது. ஒண்ணு ஊழியத்தின் துவக்கத்திலையும் ஊழியத்தை வந்துட்டு அவர் முடிக்கும் பொழுதும் இந்த காரியங்கள் நடக்குது. அப்ப துவக்கத்தில் நடக்கும்போது இதுக்கு என்ன அடையாளத்தை கொடுக்குறீங்க, இது ஏன் இப்படி செய்யறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப, இந்த ஆலயத்தை வந்துட்டு இடித்து போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மரணத்தையும் தன்னுடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து அவர் வந்துட்டு துவக்கத்துல தன்னுடைய சீஷர்களோடு இருக்கும் பொழுது அந்த யூதர்கள் மத்தியில வந்துட்டு அவர் வந்து பேசுறாரு. இது எல்லாவற்றையுமே சீஷர்கள் வந்துட்டு அறிந்து கொண்டார்கள். ஆனா இருந்த போதிலும் அவர்கள் வந்துட்டு இதெல்லாம் நடந்து நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு விசுவாசித்தார்கள்னு சொல்லி வசனம் பார்க்கிறோம். வாசிப்போம். மத்தேயுல 16:21-23 வரைக்கும். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே,
இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஆமென். அப்ப இந்த வசனத்திலையும் பாத்தீங்கன்னா மறுபடியும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள்ட்ட சொல்ல போறாரு. தான் தன்னுடைய மரணத்தை குறித்து உயிர்த்தெழுதலையும் குறித்து. அப்ப கூட இருந்த சீஷர்களுக்கும் புரியல. அதுல பேதுரு அவரை மாம்ச சிந்தையில அழைத்து கொண்டு போய் இது உங்களுக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப, அப்போ ஏசப்பா பேதுருவை கடிந்து கொண்டு அவனுக்குள்ளாக செயல்படுகிற அந்த அசுத்தாவியை அவர் விரட்டுறாரு. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளையே சிந்திக்கிறாய். இப்ப எதற்காக இந்த 2 வசனத்தை நாம பார்த்தோம்னாக்க, ஏசப்பா மத்தேயு 13வது அதிகாரத்துல இதை எல்லாத்தையும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, இந்த ஓமைகள் எல்லாம் புரிஞ்சிருச்சான்னு கேட்கிறப்ப அவர்கள் ஆம் ஆண்டவரேன்னு சொல்றாங்க. ஆனா அவருடைய ஊழியத்தின் முடிவுலையும் நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு புரியாம இருந்ததுன்னு சொல்லி நம்ம வேதத்துல இருந்து நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்படலை. அவர்கள் மாம்ச சிந்தையிலேயே சில நேரங்கள்ல நிறைய நேரங்கள்ல இருந்தாலுங்கிறத நம்ம இந்த வசனங்கள் மூலியமாக நாம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னாக்க எப்ப அவர்களுடைய புரிந்து கொள்ளுதலே பாத்தீங்கன்னாக்க ஒரு வளரும் புரிதலா தான் இருந்துச்சு, ஒரு ப்ரொக்ரெசிவ் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருந்துச்சு. எப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்தாரோ அதுக்கப்புறம் ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எல்லா காரியங்களுமே கர்த்தர் அவர் உயிரோடு அவர்களோடு அந்த 3.5 ஆண்டு காலம் சொல்லி கொடுத்த காரியங்கள் எல்லாமே அவர் பழைய ஏற்பாடோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பிதாதான் மாம்சத்துல வந்தாரு அப்படிங்கறத குறிச்சு அவங்க முழுமையாக அறிந்து கொண்டு அதற்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு இந்த சுவிசேஷம் முதல்ல இஸ்ரவேல் தேசம் முழுவதும், அடுத்தது சமாரியா மற்ற புறஜாதிகள் பட்டணத்துக்கு போன விஷயங்களை பார்க்க முடிகிறது. அப்ப அதுக்கப்புறம் அவங்க புரிந்து கொண்டீர்களான்னு கர்த்தர் கேட்கும் பொழுது ஆம் என்று சொல்லும் பொழுது அடுத்தது கர்த்தர் தேறின வேத பாரகன் சொல்லி ஒரு வார்த்தையை இங்க பயன்படுத்துறாரு. அப்போ முதல்ல வேத பாரகன் அப்படிங்கிறத குறிச்சு யூத கலாச்சாரத்துல பார்த்தோம்னாக்க, நியாயப்பிரமாணத்துல அவர்கள் வல்லுநர்களாகவும் அதை எழுத்தாளர்களாகவும் நகல் எடுப்பவர்களாகவும் மக்களுக்கு அதை போதிப்பவர்களாகவும் தான் இருந்தார்கள். இதுல நாம பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னாக்க எஸ்ரா தான் முதல் வேத பாரகர்னே சொல்லி நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அந்த வேத பாரகர் கர்த்தருடைய காலத்துல இயேசு இருந்த காலத்துல வேத பாரகர்கள் இருந்தார்கள். அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க முதல்ல சாஸ்திரிகள், இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையாக பெத்லெகேம்ல பிறந்திருக்கிறாரு, அந்த 3 நட்சத்திரங்களை பார்த்து வந்த சாஸ்திரிகள் நேரா ஏரோது கிட்ட போகும் பொழுது அவர்கள் இந்த செய்தியை கேட்டு கலங்கினதுக்கு அப்புறம் அவர்கள் ஏரோது என்ன பண்ணானாக்கா, அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லோரையுமே கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். இன்னொரு வசனம் வாசிப்போமே, மத்தேயு 7:28 வாசி. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால். ஆமேன், ஆமேன். சோ அதற்கு முன்னாடி அங்க இயேசு கிறிஸ்து போதிப்பதற்கு முன்னாடி வேத பாரகர்கள் தான் அங்க சத்திய அந்த பழைய ஏற்பாட்டு முறைமைகளை அங்க இருக்கிற யூத ஜனங்களுக்கு போதித்து கொண்டிருந்தார்கள். ஆனா அவருடைய போதனையோட இயேசு கிறிஸ்துவின் போதனையை பார்க்கும் பொழுது அது அவர்களுக்கு வித்தியாசமாகவும் இருந்துச்சு, முழு அதிகாரத்தோட இருந்ததை அவர்கள் பார்த்து வியப்படைந்தார்கள். இன்னொரு வசனத்தை வாசிப்போமே, மத்தேயுல 9வது அதிகாரத்துல 2:3. அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். ஆமேன், ஆமேன். சோ வேத பாரகர்களுடைய முக்கியமான வேலை, அவங்க வேதத்தை நகல் எடுப்பாங்க, அவங்களுக்கு போதிக்க தெரியாதனால வார்த்தைகள் அவங்களுக்கு அது நன்றாக தெரிந்ததுனால அவர்களால தேவன் ஒருவர் தானே பாவத்தை மன்னிக்கிறவர், இவர் தேவ தூஷணம் சொல்லுகிறாருன்னு சொல்லிட்டு வார்த்தைகளை பழைய ஏற்பாட்டு வார்த்தைகளை அப்படியே எழுத்தின் வடிவுல பார்த்ததுனால அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாகவே இருந்தார்கள். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு,
வேத வாக்கியங்கள் எல்லாம் வந்துட்டு தேவ ஆவியினால் அருளப்பட்டது. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. அந்த இடத்துல வந்துட்டு ஆவிக்குரிய விஷயங்களை வந்துட்டு அந்த வேதபாரகர்கள் வந்துட்டு நிதானிக்க உணர வந்துட்டு தவறி விட்டார்கள். அதனாலதான் கர்த்தர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, மாயக்காரராகிய வேத பாதகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இதன் நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். அப்ப நாம வந்துட்டு கர்த்தர் இன்னைக்கு நாம புதிய ஏற்பாட்டுல அவருடைய கிருபையினால அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் நாம எல்லோருமே வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு வேத பாரகன் மாதிரி இருக்க சொல்லல, உபதேசிக்கப்பட்ட தேறின வேத பாரகன் போல வந்துட்டு இருக்கணும். அப்ப தேறின வேத பாரகனை குறிச்சு எஸ்ராவை குறிச்சு கர்த்தர் வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லியிருக்கிறாங்கிறத வாசிப்போம். எஸ்ரால 7வது அதிகாரத்துல 6, 11, 12 இந்த 3 வசனங்களை வாசிப்போம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்த்தசஷ்டா கொடுத்த சன்னதி நகலாவது, ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாவதாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால். ஆமென். ஆமென். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 வசனங்கள் வந்துட்டு எஸ்ராவை குறித்து சொல்லியிருக்கிறது. முதல்ல வந்துட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான்னு வந்துட்டு சொல்றாரு முதல்ல. 2வதுல வந்துட்டு எல்லாவற்றையுமே இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்த்தசஷ்டா, நான் ராஜா வந்துட்டு அவனுக்கு கர்த்தரை குறித்துன அந்த எல்லா கட்டளைகளும் நியமங்களும் எல்லாம் வந்துட்டு அறிந்தவன் சொல்லி ராஜா வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு அவன் கேட்டதை வந்துட்டு கொடுக்குறாரு அந்த இடத்துல. இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல வந்துட்டு ஆவியானவர் சொல்றாரு, இவன் வந்துட்டு உத்தம வேத பாரகன் வந்துட்டு சொல்லி இருக்கிறார். அப்ப நாம இன்னைக்கு புதிய ஏற்பாடுல இருக்கும் பொழுது நாம வேதத்தை வந்துட்டு சரியான விதத்துல வந்துட்டு படிக்க வேண்டும் சொல்லல, தியானிக்க வேண்டும், தியானம் பண்ணணும், அதை வந்துட்டு நிதானித்து அறியணும். பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் எப்படி நாம வந்துட்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது வந்துட்டு ஒரு முக்கியமான காரியமாக இங்க வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு பேசி இருக்கிறார். அப்ப ஒரு உண்மையான வேத பாரகன் எப்படி இருப்பானாக்க, பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை மட்டும் அறிந்து இருப்பவன் அல்ல. ஏன்னா புதிய ஏற்பாட்டுல அவர் சொல்ற விஷயமே வந்துட்டு பழசு வந்துட்டு நெல், புதிது வந்துட்டு அதுதான் வந்துட்டு நிஜம், நிறைவேறி கொண்டிருக்கிற விஷயங்கள். ஸோ மாறாக நாம வந்துட்டு ஒரு சீஷனாக கர்த்தர் அழைக்கிறது எதற்காக அப்படின்னாக்க, முதல்ல வந்துட்டு நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு சீஷனாக அதை வந்து கை கொண்டு நாம வந்துட்டு சீஷனாக வந்துட்டு மாற வேண்டும். அதற்கப்புறம் வந்துட்டு பிறருக்கு நாம வந்துட்டு போதிப்பதற்கு நாம ஒவ்வொரு விஷயங்களையும் வந்துட்டு கை கொள்ள வேண்டும் வந்துட்டு ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. அதுதான் வந்துட்டு மத்தேயு 5:19 வாசிப்போங்க. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். ஆமென். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். ஸோ ஒரு வேத பாரகன் வந்துட்டு எப்படி வந்துட்டு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல அமர்ந்து கற்றுக்கொண்ட பிறகுதான் வந்துட்டு பரலோக ராஜ்யத்தின் உண்மைகளை வந்துட்டு உண்மையான பிரதிநிதியாக நம்மளால வந்துட்டு அவருக்கு, ஏன்னா நம்ம எல்லோருமே பரலோக ராஜ்யத்தின் ஒரு பிரஜையாக இருக்கிறோம். நாம பூமியில அதை வந்துட்டு பிரதிபலிக்க வேண்டும். ஸோ எப்படி வந்துட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தர்கிட்ட அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளையும் நம்ம வந்து பார்க்கலாம். லூக்கால 10வது அதிகாரத்துல 39 - 42 வரைக்கும் உள்ள வாசகம். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை
விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். ஆமென். அந்த நல்ல பங்கு எப்படி தெரிந்து கொண்டால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். அன்னைக்கு வந்துட்டு ஏசப்பா உடைய நேர்ல இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளை மாத்திரம் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மார்த்தாளோ வந்துட்டு அவளுக்கு அநேக கவலைகள் இருந்துச்சு. அன்னைக்கு வந்திருக்கிற அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, அவ்வளவு பேருக்கு வந்துட்டு உணவு எப்படி தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கவலைகள் இருக்கு. அதே போலதான் இன்றும் நமக்கு வந்துட்டு இந்த உலக கவலைகள் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனா கர்த்தர் வந்துட்டு ஃபைனலா வந்து சொல்லிட்டாரு, இறுதியா சொன்னது தேவையானது ஒன்றே தான். மரியாள் தன்னை விட்டுடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த நல்ல பங்கு வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை நாம வந்துட்டு உட்கொள்ள வேண்டும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் வந்துட்டு பிழைப்பான்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம வந்துட்டு யாருக்கிட்ட போய் வந்துட்டு கத்துக்கிறோம்? அடிப்படையா நாம வந்து முதல்ல வந்துட்டு போய் கற்றுக்கொள்ள வேண்டியது யாருக்கிட்ட அப்படிங்கிறத 1 யோவான்ல 2:27 வாசிப்போம். அதுக்கு முன்னாடி மத்தேயுல 28ல 18-20 வரைக்கும் உள்ள வசனத்தை சேர்த்து வாசி. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். சகல ஜாதிகளையுமே சீஷராக்கி, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்கிறேன்னு வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. எப்படி வந்துட்டு ஒரு கடுகு விதை வந்துட்டு அது பின்னாடி வந்துட்டு பெருசா வந்துட்டு வளர்ந்ததோ, அதே போலதான் நாம ஒவ்வொருத்தரையுமே வந்துட்டு நாம முதல்ல வந்துட்டு அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதை கை கொண்டு மற்றவர்களுக்கு அதை வந்துட்டு போதித்து அதை சொல்லி கொடுத்து அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அதை சொல்லும் பொழுதுதான் வந்துட்டு அந்த ராஜ்யம் வந்துட்டு பெருசாக, அந்த கடுகு விதை எப்படி வளர்ந்து பலன் கொடுத்ததோ அதே போல அந்த பரலோக ராஜ்யமும் வந்துட்டு அதே மாதிரி இன்னைக்கு வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப நாம வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை சரியான விதத்துல வந்துட்டு கற்றுக்கொள்ளணும். வாசிப்போமே 1 யோவான்ல 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். ஆமென். அவராலே பெற்ற அபிஷேகம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலை நாம வந்து விசுவசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நாம வந்துட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அந்த அபிஷேகம் நமக்கு எதற்காக அவர் நமக்குள்ள வந்திருக்காருன்னா, அவர் வந்து நமக்குள்ள வரும் பொழுது அவர் சத்தியத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் எல்லா காரியங்களையுமே, நமக்கு இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு அவர் கற்றுக் கொடுப்பதற்கு ரெடியாக தான் இருக்கிறார். ஆனா நாம அவர்கிட்ட வந்துட்டு அமைதியாக, தேவையானது ஒன்று, மரியாள் எப்படி போய் வந்துட்டு அவருடைய பாதத்தருகில உட்கார்ந்து கற்றுக்கொண்டார்களோ, நாமளும் அதே போல இன்னைக்கு வேத வாக்கியங்களை வந்து கர்த்தர் வந்துட்டு இன்னைக்கு பல வடிவங்கள்ல நமக்கு வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. ஒரு புஸ்தக வடிவிலையும் கொடுத்திருக்கிறாரு, இன்னைக்கு எலக்ட்ரானிக் டிவைஸ்லயும் வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அது ஆடியோ, இன்னைக்கு வந்துட்டு கண்ணு தெரியாதவர்களுக்கெல்லாம் வந்துட்டு அநேக வேத வாக்கியங்கள் தெரியுது. அவங்க எல்லாம் வந்துட்டு ஆடியோ பைபிள் போட்டு கேட்டு அந்த வார்த்தைகளை வந்துட்டு தெரிந்து கொள்கிறார்கள். இன்னைக்கு வந்துட்டு வேத வாக்கியங்களை கற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு பல வழிகள் வந்துட்டு இருக்கிறது. ஆனா நாம வந்துட்டு நம்மளுடைய நேரத்தை வந்துட்டு முழுமையாக கர்த்தருக்கு வந்துட்டு கொடுத்து அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறோமா அப்படிங்கிறத நாமே நிதானிக்க வேண்டும். ஏன்னா நாம வந்துட்டு கர்த்தர் நம்மளை எப்படி பாக்குறாருனாக்க,
சீஷர்களாக பார்க்கிறாரு. அதற்கு மேல வந்துட்டு தேறின வேதபாரகன் போல வந்துட்டு நாம இருக்க வேண்டும்ங்கிறதுதான் வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப ஆவியானவர்கிட்ட நாம வந்துட்டு சத்தியத்தை வந்துட்டு கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொண்டு அதை கை கொள்ள வேண்டும். அதை மற்றவர்கள்கிட்ட வந்துட்டு நிதானித்து போதிக்கவும் வேண்டும். வாசிப்போமே கலாத்தியர்ல முதல் அதிகாரத்துல 11-12. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் அல்லை. இயேசு கிறிஸ்துவே இதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். ஆமென். இப்போ பவுல் வந்துட்டு கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது அவன் அரேபி தேசத்துக்கு போனான். அவன் அப்போஸ்தலர்களையோ மற்ற சீஷர்களையோ போய் பார்க்கலன்னு சொல்லிதான் கலாத்தியர்ல இதை தொடர்ந்து படிச்சோம்னா நமக்கு தெரியும். அதை நான் இன்னைக்கு உங்ககிட்ட பிரசங்கிக்கிற சுவிசேஷம் ஆவியானவர் தான் எனக்கு எல்லாவற்றையுமே கற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிற விஷயத்த அவர் தெளிவுபட தன்னை குறித்து அந்த சாட்சியை சொல்றார். அப்ப அடுத்தது பார்ப்போம். திருப்பி அந்த முதல் வசனத்துல நாம வாசித்ததுல இதை எல்லாவற்றையுமே அந்த ஓமைகளை புரிந்து கொண்டதுக்கு அப்புறம் தன் பொக்கிஷத்திலிருந்து எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான்னு சொல்லியிருக்காரு. ஸோ வீட்டு எஜமான்கிற அந்த ஓமையோட போய் கர்த்தர் இங்க ஒப்பிடுறாரு. அப்ப வீட்டு எஜமானுடைய பொறுப்பும் என்ன, அவனுடைய மேலாண்மை எப்படி இருக்கும்? பண்டைய காலத்துல ஒரு வீட்டு எஜமான் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் வேலைக்காரர்களுக்கும் தேவையான உணவு மற்ற இதர பொருள்களை வழங்குவதற்கு அவங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையுமே சரீர பிரகாரமாக செய்ய வேண்டிய காரியங்களுக்கெல்லாம் அந்த வீட்டு எஜமான் தான் பொறுப்பாளர். ஸோ அவன் அந்த காரியங்களை செய்வதற்கு அவன் அதற்காக பொருட்களை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பொக்கிஷ அறையோ இல்லை ஒரு களஞ்சியத்தையோ அந்த காலத்துல வச்சிருந்தாங்க. ஸோ அதே போலதான் இன்னைக்கு தேறின வேதபாரகர் ஒவ்வொருவருமே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய வார்த்தையின்படி நடக்க விரும்புகிற ஒவ்வொருவருமே தேறின வேதபாரகர்கள் தான். அவர்கள் சபையை சபையும் இதனுடைய குடும்பத்தையும் எப்படி கர்த்தருக்குள்ளாக இருந்து வழி நடத்த வேண்டும் அப்படிங்கிறத குறிச்சுதான் நம்ம இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். அப்ப இந்த இடத்துல பொக்கிஷம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னாக்கா அவர் தங்கத்தையோ வெள்ளியோ குறிக்கவே இல்லை. அவர் களஞ்சியத்துல ஸ்டோர் ஹவுஸ் நம்ம அந்த பொருட்களை அந்த களஞ்சியத்தை அந்த உணவுப் பொருட்களை சேகரித்து வைக்கிற ஒரு ஸ்டோர் ஹவுஸ் தான் கர்த்தர் சொல்றாரு. அப்ப அந்த களஞ்சியம் எப்பொழுதுமே அந்த அதுல உள்ள உணவுப் பொருட்கள் ஏதாவது குறைவுபடும் பொழுது அதை எப்பொழுதுமே முழுமையாக அது குறையாதபடி பார்த்துக்கொள்கிற எஜமான் தான் ஒரு திறமையான ஒரு மனுஷன். அதே போலதான் ஆவிக்குரிய ரீதியில ஒரு சீஷன் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதுங்கிறத அதிகமான அவருடைய வார்த்தையை குறித்துன அந்த அறிவையும் ஞானத்தை குறித்து தான் சொல்லுகிறது. கொலோசியர்ல 2:3 வாசிப்போம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆமென். ஆமென். அப்ப இந்த பொக்கிஷம் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னாக்கா அவருடைய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம எதையெல்லாம் நாம கற்றுக்கொள்கிறோமோ முதல்ல வார்த்தைகள், அதெல்லாம் அறிவு, அதை நாம செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்ப அதுதான் அந்த ஞானம். இது எல்லாமே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவகிட்டதான் முழுமையாக இருக்கிறது. அப்ப ஒரு சீஷனுடைய இருதயம் தான் அந்த பொக்கிஷம். அங்கிருந்துதான் அவன் போதனைகள் இது புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்க வேண்டும். கர்த்தர் எப்படி அவருடைய அந்த புதிய உடன்படிக்கையை எப்படி செய்திருக்கிறார்? எபிரேயர்ல 10:16 வாசிப்போம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை உரைத்த பின்பு. ஆமென். ஆமென். இப்ப இதே விஷயம்தான் எரேமியா புஸ்தகத்திலையும் தீர்க்க தரிசனமாக சொன்ன விஷயம்தான். அவர்களுக்கு நான் ஒரு சதையுள்ள அந்த கல்லான இருதயத்தை எடுத்து சதையுள்ள இருதயத்தை கொடுத்து அதுல என்னுடைய பிரமாணங்களை வைத்து அவர்களுடைய மனதிலே எழுதுவேன் என்று சொல்லியிருக்காரு. அப்ப அதற்கு நாம நம்முடைய இருதயத்தை முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மளுடைய அந்த மாம்ச சிந்தையிலிருந்து நாம முழுமையாக விடுபட்டு அவருடைய வார்த்தைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு உட்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நாம
தேறின வேதபாரகனாக இருக்க முடியும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு பழையவைகள்னு வந்துட்டு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்ப பழையவைகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல உள்ள வேத வசனங்கள், அந்த நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள் மற்றும் அந்த பழைய ஏற்பாட்டுல வாக்குத்தத்தங்கள், அந்த உடன்படிக்கையின் சத்தியங்களை தான் வந்துட்டு பழையவைகள்னு சொல்லி நமக்கு வேதம் வந்துட்டு குறிக்கிறது. அது எல்லாம் வந்துட்டு அந்த பழைய ஏற்பாட்டுனாக்கா அது காலாவதி ஆயிருச்சுன்னு நாம வந்து நினைக்க கூடாது. அது எல்லாம் வந்துட்டு நிழலாக கொடுக்கப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவேறினது. இன்னும் வந்துட்டு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அப்ப நம்ம பழைய ஏற்பாட்டு விஷயங்கள் வந்துட்டு அது ஒரு ஒரு பொக்கிஷம். அது சரியான விதத்துல நாம ஆராய்ஞ்சு பார்த்து நாம எடுத்து கொடுக்க வேண்டும். ஏன்னா ஆதி ஆகமத்துல அந்த பழைய ஏற்பாட்டு தான் வந்து நமக்கு வந்துட்டு அடித்தளமே. ஆதி ஆகமத்துல முதல்ல 6 அதிகாரங்கள்ல நாம வந்து பார்த்தோம்னாக்கா அதுல வந்துட்டு சிருஷ்டிப்பு இருக்குது. அதற்கப்புறம் வந்துட்டு பாவம் எப்படி இந்த உலகத்துல வந்தது, அதுக்கப்புறம் அந்த பாவத்திலிருந்து மனிதனுடைய மீட்பின் தொடக்கம், இது எல்லாம் வந்துட்டு பழைய ஏற்பாட்டு பொக்கிஷங்கள். இவை இல்லாம வந்துட்டு புதிய ஏற்பாட்டின் மீட்பின் திட்டத்தை நாம வந்துட்டு முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு ஒரு பழைய ஏற்பாட்டை வச்சு ஒரு தவறான போதனைகள் இருந்தும் நாம புதிய ஏற்பாட்டுல தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டும் இன்னும் பழைய ஏற்பாட்டு முறைமைகளே வந்துட்டு அநேகர் வந்துட்டு பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுல குறிப்பாக தசம பாகம், காணிக்கைங்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு அநேக சபைகள்ல வந்துட்டு போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப நாம இந்த விஷயங்களை வந்துட்டு சரியான விதத்துல பகுத்து ஆராய்ஞ்சோம்னாக்கதான் நாம மற்றவர்களை, இருள்ல இருக்கிறவர்களுக்கு வந்துட்டு நாம வந்துட்டு வேத வசனத்தின் மூலியமாக அதை கை கொண்டு வெளிச்சத்துல அவங்களுக்கு வந்துட்டு காட்ட முடியும். அப்ப புதியவைகள்னு கர்த்தர் சொல்றது வந்துட்டு இயேசு கிறிஸ்து அவர் மாமிசத்துல வெளிப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவர் வந்துட்டு பிரசங்கித்து அவர் வந்துட்டு போதனை செய்த விஷயங்கள், அவர் வந்துட்டு செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், அவருடைய சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுவு மூலம் உருவான அந்த புதிய உடன்படிக்கை தான் வந்துட்டு புதியவைகள் என்று வேதம் நமக்கு வந்துட்டு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப இதை இரண்டையுமே நாம வந்துட்டு இணைத்து பார்க்க வேண்டும். அதுல வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க மத்தேயுல வாசிப்போமே, முதல் அதிகாரத்துல 22, 23. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க, ஏசாயால 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆமென். ஆமென். அப்ப இது பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனமாக சொன்ன விஷயங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்துட்டு பிறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு எப்படி வந்துட்டு நிறைவேறினது அப்படிங்கிறத நாம வந்துட்டு சரியான விதத்துல, இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக நாம வந்துட்டு பார்த்த வசனங்கள். அவர் பிறக்கும் பொழுது, அதே போல அவரு சிலுவையில மரிக்கும் பொழுதும் தீர்க்க தரிசனமாக என்ன வசனங்கள் சொல்லப்பட்டது, அது எப்படி நிறைவேறணும்னு சொல்லி 2 வசனங்களை சேர்த்து வாசிப்போம். மத்தேயுல 27:35, அதுக்கு அடுத்தது சங்கீதம் 22:18. அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆமென். இந்த வசனம் சங்கீதத்துல தீர்க்க தரிசனமாக சொன்ன வசனங்கள், பிதாவானவர் பேசின வசனங்கள். ஆனா மத்தேயு 27:35 வந்து பாக்குறோம், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு எல்லாருமே, அந்த யூதர்கள் எல்லாருமே நிதானிக்க தவறின விஷயமே வந்து, இந்த வசனத்தின்படி பிதாவானவர் தான் பேசினாரு, அவருடைய வஸ்திரத்தை தான் நாம வந்துட்டு பங்கிட்டு கொண்டோம் அப்படிங்கிறத அவர்கள் புரிந்து கொள்ளாமல், பிதாவானவர் தான் மாம்சத்துல வெளிப்பட்டாருங்கிறத அந்த வேத பாரகர் முதற்கொண்டு அவர்கள் வந்துட்டு அந்த வார்த்தைகளை அறிந்தவர்கள் கூட வந்துட்டு நிதானிக்க வந்துட்டு தவறி விட்டார்கள்ங்கிறத வந்துட்டு நாம இங்க வந்துட்டு பார்க்க முடியுது. அப்ப பழைய ஏற்பாடுங்கிறது வந்துட்டு
ஒரு வேருன்னு வச்சுக்கிட்டோம்னாக்க புதிய ஏற்பாடுங்கிறது அதுல இருந்து அந்த மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த கனி. பழையது இல்லாமல் வந்துட்டு புதியதும் கிடையாது, புதியது இல்லாமல் பழையது வந்துட்டு நிறைவேறுவதே இல்லை. அப்ப தேறின வேத பாரகன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னாக்க, ஒவ்வொருவரும் வந்துட்டு வேதத்தை வந்துட்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த ஆராய்ந்து பண்ணி பார்த்தா மாத்திரம்தான் வந்து சத்தியத்தை வந்துட்டு உணர்ந்து கொள்ள முடியும். அந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டால்தான் அதன்படி நாம் வந்துட்டு கீழ்ப்படிய முடியும். வாசிப்போமே, யோவான்ல 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. ஆமேன். ஆமேன். இந்த இடத்துல ஏசப்பா வந்துட்டு நித்திய ஜீவனுக்கு நீங்க வந்துட்டு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கறத குறித்து சொல்றாரு. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல ஏசாயா 28:13 வந்துட்டு சொல்லியிருக்குது, அவருடைய வசனங்கள், அவருடைய பிரமாணங்கள் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் தான் இருக்கும். ஏசாயா 34:16 சொல்லுது, அவைகள் கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள். ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது, அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை வந்து சேர்க்கும் என்று சொல்லியிருக்காரு. அப்ப நாம வந்துட்டு வேதத்தை வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுங்கிற வழிமுறைகளையுமே வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு வேதத்துல பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் வந்து சொல்லியிருக்காரு. வாசிப்போம் 1 யோவான் 2:14. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஆமென். ஆமென். இப்ப இந்த இடத்துல வாலிபரே நீங்கள் வந்துட்டு பலவான்களாக இருக்கிறீங்க, ஏன்னாக்கா வந்துட்டு தேவ வசனம் உங்களில் நிலைக்கிறதுனாலதான், அந்த தேவ வசனம் உங்க இருதயத்துல இருக்கிறதுனாலதான் நீங்க நன்மை தீமை என்பதை வந்துட்டு உங்களால வந்துட்டு பகுத்தறிந்து பார்த்து நீங்க வந்துட்டு பொல்லாங்கனை பிசாசானவனுடைய தந்திரங்களை வந்துட்டு உங்களால எளிதில் வந்துட்டு ஜெயிக்க முடியுது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்துட்டு யோவான் வந்துட்டு வாலிபர்களை வந்துட்டு எப்படி வந்துட்டு அவர் வந்துட்டு பார்க்கிறாருங்கிற அந்த விஷயத்த வந்து பார்க்கிறோம். பிதாக்களே அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் எப்பொழுதுமே வந்துட்டு அவர்கள் வேத வசனத்தை கை கொண்டு அவர்கள் முதிர்ச்சி அடைஞ்ச நிலையில தான் வந்துட்டு இருக்கிறார்கள். அதனாலதான் அந்த இடத்துல போட்டிருக்காரு, நீங்கள் ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் அப்படின்னாக்கா ஆவியானவரோட அவர்கள் வந்துட்டு அந்த உறவு வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு துண்டிக்கப்படாமல் அவர்கள் வந்துட்டு சரியான பாதையில வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப ஒரு சீஷனுடைய அந்த பொக்கிஷங்கிறது அவனுடைய அந்த இருதயத்தை வந்துட்டு குறிக்கிறது. யாருக்கு எது தேவை என்பது, நம்ம யாருக்காவது சத்தியத்தையோ இல்ல ஜெபம் பண்ணும் பொழுதோ கர்த்தர் வந்துட்டு அவருடைய வார்த்தையை கொண்டு அவருக்கு என்ன தேவை என்பதை வந்துட்டு அவருக்கு உணர்த்தும் பொழுது அந்த சத்தியத்தை வந்துட்டு அவர்களுக்கு என்ன தேவையோ அதை ஒரு எளிமையான வந்து முறையில அவங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு அதை வந்துட்டு செயல்பாட்டு முறையில வந்துட்டு சொல்லி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நாம ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது. ஸோ ஏசப்பா எப்படி தன்னுடைய சீஷர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அதே போல வந்துட்டு பவுலோ பேதுருவோ அவர்கள் வந்து மற்றவர்களுக்கு போதிக்கும் பொழுது, அவர்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அவர்களுடைய அந்த அப்போஸ்தலர்கள் அந்த நிருபங்கள் வந்து நாம வந்து படிக்கும் பொழுது வந்துட்டு தெரிந்து கொள்ளணும். அதே போலதான் நாமளும் வந்துட்டு இன்னைக்கு கர்த்தருக்குள்ளாக வளர வேண்டும். அதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்துட்டு இன்னைக்கு வேத வசனங்களுடைய அந்த வார்த்தைகள் நமக்கு அந்த வேத வசனத்துக்குரிய அந்த அறிவு வந்துட்டு நமக்கு அதிகமாகவே இருக்குது. அதை வந்துட்டு அது ஞானமாக நாம வந்துட்டு மாற்ற வேண்டியதுதான் வந்துட்டு நம்மளுடைய சீஷத்துவத்தோட ஒரு பயணம். ஆக்சுவலா நம்ம தலையில இருக்கிற அந்த அறிவானது வந்துட்டு நம்ம இருதயத்துக்கு கொண்டு வந்து அது வந்துட்டு வெளிப்பாடாக வேண்டும். ஏன்னா அவர்கள் இயேசு கிறிஸ்து வந்து கேட்கும் பொழுது, நீங்க இவைகள் எல்லாவற்றையும் நீங்க அறிந்து கொண்டீர்களா அப்படின்னு கேட்கிறப்ப, ஆமாண்டவரே நீங்க சொன்னபடி நாங்க வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டோங்கிற சொன்னது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அது வந்துட்டு ஒரு பயணத்தோடைய ஒரு நீண்ட பயணத்தோட ஒரு தொடக்கம் தான், அது வந்துட்டு முடிவல்ல. அதே போலதான் இன்னைக்கு வந்துட்டு கர்த்தருடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் நாம யாரும் வந்துட்டு முடிவு பரியந்தமும் நாம வந்துட்டு பொறுமையோட இருக்கணும்.
ஏன்னா எந்த நேரத்திலையும் பின்வாங்கக்கூடிய சூழல்கள் ஒவ்வொருக்கிட்டையும் வந்துட்டு பிசாசானவன் வெவ்வேறு வடிவத்துல வந்துட்டு அவர்களை வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு கண்ணீரை வந்துட்டு விளை வைக்கிறதுக்கு வந்துட்டு அவன் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆனா வந்துட்டு நாம வந்துட்டு அவருடைய வேதங்களை ஆராய்ந்து பண்ணி பார்க்கும் பொழுது அவனுடைய தந்திரங்களை வந்துட்டு எளிமையாக வந்துட்டு புரிந்து கொள்ள முடியும். வேதத்தை நாம படித்தோம் என்றால் அது வந்துட்டு அந்த அளவுக்கு சில விஷயங்களை வந்துட்டு பிசாசின் தந்திரங்களை வந்துட்டு நாம வந்துட்டு கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதல்ல. ஆனா ஆராய்ஞ்சு பண்ணி பார்க்கும் பொழுது புதுசையும் பழசையும் நமக்கு வந்துட்டு அநேக எடுத்துக்காட்டுகள் பழசுல இருந்து இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் வந்துட்டு இருக்குது. அப்போ ஒவ்வொரு சூழல்களுக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க அந்த வாக்குத்தத்தமான அந்த வசனங்கள் வந்துட்டு அநேக வசனங்கள் இருக்குது. அதை நாம வந்துட்டு நிதானித்து தியானித்து ஜெபம் பண்ணும்போது நாம எல்லாவற்றையும் அந்த வாலிபர்களை போல வந்துட்டு இருக்க முடியும். அப்ப வேத எழுத்தின் வடிவுங்கிறது பாத்தீங்கன்னாக்கா அது வந்துட்டு ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயமாக தான் வந்துட்டு இருக்கிறது. வாசிப்போமே 2 கொரிந்தியர்ல 3:6. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்கு உரியதா இராமல் ஆவிக்கு உரியதா இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆமென். ஆமென். எழுத்தோ கொள்ளுகிறது, ஆவிதான் வந்துட்டு உயிர்ப்பிக்கிறது. நான் பேசுகிற வசனங்கள் ஒவ்வொன்றும் வந்துட்டு ஆவியும் ஜீவனுமாக இருக்குன்னு சொல்லி ஏசப்பா வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. வாசிப்போமே லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆமேன். ஆமேன். அப்ப நல்ல நிலத்தில் விழுந்த விதைங்கிறது நம்மளுடைய இருதயம் தான் வந்து கர்த்தர் சொல்றாரு. அப்ப அந்த இருதயத்துல இருக்கிற அந்த விதை, அந்த வசனங்களா நாம வந்துட்டு காத்து கொள்ளணுங்கிறது முதல் கட்டளை. அதை காத்து கொண்டு அதை பொறுமையுடனே வந்துட்டு நாம வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சோம்னாக்க கண்டிப்பா வந்துட்டு 100% வந்து பலன் கொடுக்க முடியும்னு சொல்லி லூக்கால வந்துட்டு விதைக்கிற உண்மையில வெறும் 100% தான் போட்டிருக்காங்க. 30-60ங்கிறது இருக்காது, வெறும் 100 தான் வந்துட்டு அங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்ப நாம வந்துட்டு விசுவாசிகளாக இருக்கக்கூடாது, சீஷர்களாக இருக்கணும், தேவின வேத பாரகனாக இருக்க வேண்டும் என்பதுதான் வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக வந்துட்டு இருக்குது. அதற்கு ஒரு சில வசனங்களை நாம எடுத்துக்காட்டாக நான் கொஞ்சம் பார்ப்போம். யோவான் 1:17 வசனத்தை வாசிப்போம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஆமென். ஆமென். நியாயப்பிரமாணம், ஒரு வேத பாரகன் வந்துட்டு அந்த நியாயப்பிரமாணத்தை மட்டும் போதிக்காமல் அந்த நியாயப்பிரமாணம் நிறைவேற்ற கிறிஸ்து இயேசு கிறிஸ்து எப்படி வந்துட்டு அதை வந்துட்டு நிஜமாக்கினார் அப்படிங்கிறத வந்துட்டு பழசையும் புதுசையுமே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு யோவான் வந்துட்டு இணைத்து வந்துட்டு சொல்றாரு. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலியமாய் உண்டாயின அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா. அப்ப அந்த நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? இப்ப நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு கண்ணாடி போன்றது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்ணாடிக்கு முன்னாடி போனோம்னா நம்ம வந்துட்டு முகம்தான் தெரியும். அந்த நியாயப்பிரமாணத்தை படித்தோம்னாக்க நமக்கு நம்முடைய பாவத்தை, நம்மளுடைய அழுக்கை மாத்திரம்தான் நமக்கு வந்துட்டு காட்டும். ஆனா வந்துட்டு நியாயப்பிரமாணம் அதை முழுமையா வந்துட்டு சுத்திகரிக்காது. அப்ப இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலியமாக மனிதன் வந்துட்டு எட்ட முடியாத தேவனுடைய நீதியின் அளவுகோலை தான் வந்துட்டு நியாயப்பிரமாணம் வந்துட்டு சொல்லி கொடுத்தது. ஆனா கிருபையோ நாம தகுதி இல்லாதவர்களாக இருந்த பொழுது, பாவத்திலே விழுந்து கிடந்த பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களா அவர் சரீரத்துல வந்துட்டு சுமந்ததன் மூலியமாக நமக்கு இலவசமாக கிடைக்கப்பட்டது அவருடைய அன்பு. அவர் கேட்காமலே நமக்கு வந்துட்டு அன்பை வந்துட்டு செலுத்தினார். ஆனா நியாயப்பிரமாணம் தண்டனையை தான் வந்துட்டு கொடுத்தது, கிருபை வந்துட்டு மன்னிப்பை வந்துட்டு தந்தது. அப்ப சத்தியம் நிழலாக இருந்த காரியங்களுக்கு நிஜமான உருவம் வந்துட்டு கிடைத்தது. இயேசு கிறிஸ்து தான் வந்துட்டு சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் வந்துட்டு பிதாவிடத்தில் வரான்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அப்ப இயேசு கிறிஸ்துவின் அந்த கிருபையினால நமக்கு வந்துட்டு என்ன கிடைத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய மனுஷனாக வந்துட்டு நாம வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு மாறி இருக்கோம். 2 கொரிந்தியர்ல 5:17 வாசிப்போம்.
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஆமென். அப்ப நியாயப்பிரமாணத்தின் மூலம் வந்துட்டு நாம பழைய சிருஷ்டிகளாக இருந்து தண்டனைக்கு ஏதுவானவர்களாக தான் நாம வந்துட்டு இருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம வந்துட்டு புது சிருஷ்டியாக இன்னைக்கு வந்துட்டு மாறிக்கொண்டே இருக்கிறோம். புது சிருஷ்டியா நம்மளுடைய ஆவி வந்துட்டு சாசின் ஆவியோட வந்துட்டு கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை தான் நாம வந்துட்டு செய்து கொண்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நாம எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தருக்குள்ள இருக்கிறதால கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படிங்கிறப்ப இன்னைக்கு எந்த ஒரு காரியத்தை நாம செய்யும் பொழுது ஆவியானவர் நம்மளை வந்துட்டு நிதானிக்க வைக்கிறார். சரி எது தவறு எதுங்கிறத வந்துட்டு உணர்த்துகிறார். அப்ப நாம வந்துட்டு ஏதாவது ஒரு காரியத்துல இடறி விழும் பொழுது நாம மறுபடியும் வந்துட்டு அவருடைய கிருபையினால வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு மீண்டெழுந்து கர்த்தருக்குள்ள வந்துட்டு நம்மளை வந்துட்டு பயணம் வந்துட்டு பண்ண வைக்கிறார். வாசிப்போமே ரோமர் 6:17. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப நாம நியாயப்பிரமாணம் நம்மை பாவத்திற்கு அடிமையாக்கியதுன்னா வந்துட்டு வசனம் வந்துட்டு சொல்லுகிறது. பவுலும் இதை வந்துட்டு உறுதிப்படுத்தி சொல்லுவார். ஏன்னா பவுல் வந்துட்டு ரோமர்லயும் சரி கலாத்தியர்லயும் இதைதான் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு வெவ்வேறு விதத்துல வந்துட்டு எழுத்துக்கள்ல வந்துட்டு அவர் வந்து எழுதியிருப்பார். ஆனால் கிறிஸ்து கொண்டு வந்த கிருபை பார்த்தீங்கன்னாக்கா நம்மை வந்துட்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நீதி நம்முடைய அவயங்கள் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நீதியின் ஆயுதங்களாக வந்துட்டு மாற்றுகிறது. எப்படி மாற்றுகிறது? எனக்கு கஷ்டம் ஏசப்பா சொல்லியிருப்பாரு. அவர் மலை பிரசங்கத்தை சொல்லுவார், நீங்கள் எல்லோருமே வந்துட்டு உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டினம் மறைந்திருக்க மாட்டாது. அப்ப நியாயப்பிரமாணம் ஒரு கட்டளையாக தான் இருந்தது. ஆனா சத்தியம் நமக்குள்ள வந்துட்டு உள்ள வரும் பொழுது நமக்குள்ளாக இருள் வந்துட்டு நம்மை விட்டு நீங்கி நம்மை முழுக்க வந்துட்டு வெளிச்சத்துலதான் வந்துட்டு வழி நடத்தப்படும். அது மற்றவர்கள் காணும் பொழுது அந்த வெளிச்சம் வந்துட்டு எல்லோர் மேலும் வந்துட்டு பிரகாசிக்கும் என்று சொல்லியிருக்கிறாரு. கலாத்தியர்ல 3:24 வாசிப்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவின் இடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. ஆமென். இப்ப நியாயப்பிரமாணம் வந்துட்டு ஒரு கண்டிப்பான ஒரு ஆசிரியர் போல, வாத்தியார் போல, நாம் வந்துட்டு பாவம் செய்யும் பொழுது நம்மை தண்டித்து நமக்கு ஒரு மீட்பர், நமக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை வந்துட்டு உணர்த்தி கொண்டேதான் வந்துட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்துட்டு புதிய பொக்கிஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து வந்த பிறகு நாம் இனி அந்த வாத்தியாரின் கீழ், அந்த நியாயப்பிரமாணத்தின் கீழே வந்துட்டு நாம இருக்க வேண்டியதில்லை. ஏன்னாக்க நாம எல்லோருமே வந்துட்டு அடிமைகள் கிடையாது, தேவனுடைய பிள்ளைகளாக நாம எல்லோருமே வந்துட்டு மாறிவிட்டோம். ஏன்னா அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர் தெழுதலையும் நாம வந்து விசுவசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள், அடிமைகள் கிடையாது, தேவனுடைய பிள்ளைகளாக நாம வந்துட்டு இருக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை வந்துட்டு நாம வந்துட்டு பெற்றுக்கொண்டோம். அப்ப நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பு கிருபை இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னாக்க கண்டிப்பா ஆதி முதல்ல வந்துட்டு கிருபை வந்துட்டு இருந்தது. இது வந்து கலாத்தியர் 3:17 பாத்தீங்கன்னாக்கா ஆபிரகாம் வந்துட்டு விசுவாசத்தினாலே நீதிமானானார். அவர் வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை வந்து சொன்ன வார்த்தைய நடப்பதற்கு முன்பாக அவர் வந்துட்டு விசுவசித்தார். அது அவருக்கு வந்துட்டு அது நீதியாக எண்ணப்பட்டதுன்னு வந்து போட்டிருக்குது. அப்ப அவர் வந்துட்டு அவருக்கு பிள்ளையே இல்லாத காலத்துல உன்னுடைய சந்ததி வந்துட்டு 430 ஆண்டுகளுக்கு வந்துட்டு அவர்கள் அடிமைகளாக இருப்பார்கள் வந்துட்டு சொன்ன இதை வந்துட்டு அவர் வந்துட்டு அதை வந்துட்டு விசுவசித்தார். அப்ப கிருபை பாத்தீங்கன்னாக்க ஆதி முதல் கிருபைங்கிறது மனிதன் வந்துட்டு முதல்ல வந்துட்டு அவன் பாவத்துல விழுந்த உடனே வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. பிசாசை பார்த்து, ஒரு ஸ்திரீயின் வித்தின் மூலியமாக வந்துட்டு அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய்ன்னு வந்துட்டு சொல்லியிருந்த அந்த தீர்க்க தரிசனம் பாவத்திற்கான இரட்சகராக பிதாவானவரே வந்துட்டு பூமிக்கு வருவாருங்கிறது. அதுதான் வந்துட்டு அவருடைய அந்த கிருபை இன்று வரைக்கும் என்றைக்குமே வந்துட்டு இருக்கிறது மனிதர்களுக்காக. அப்ப நியாயப்பிரமாணங்கிறது வந்துட்டு அந்த இடையில வந்துட்டு ஏற்பட்ட ஒரு
அது தற்காலிக வந்துட்டு ஒரு ஏற்பாடு தான். ஏன்னா வந்துட்டு நியாயப்பிரமாணத்தின் மூலியமா தான் வந்துட்டு என்னுடைய பாவங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத ஒரு மனிதனால வந்துட்டு உணர முடியுது. வாசிப்போமே கலாத்தியர்ல 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். ஆமென். இப்ப நியாயப்பிரமாணத்தின்படி அதை யாருமே வந்து முழுமையாக கடைபிடிக்கலனாக்க எல்லோருமே யார் யார் கடைபிடிக்காதவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே சாபத்துக்குள்ளானவர்கள். நியாயப்பிரமாணத்துல 613 நியமங்கள் வந்துட்டு இருந்தது. அதுல ஏதாவது ஒண்ணு நாம வந்துட்டு அவர்கள் செய்யாம போனா அவர்கள் எல்லோருமே வந்துட்டு சபிக்கப்பட்டவர்களாக தான் இருந்தார்கள். ஆனா கிறிஸ்து நமக்காக சிலுவையில் தூக்கப்பட்ட போது அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அதை வந்துட்டு ஏற்றுக்கொண்டார். அப்ப இதன் மூலியமாக ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதமும் கிருபையின் மூலியமாக நமக்கு வந்துட்டு உண்டாயிருக்கு. அதுதான் வந்துட்டு புதிய சிருஷ்டை. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நமக்குள்ளாக இருந்து நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு போவதற்கு அவர் நம்மை வந்துட்டு வழி நடத்துகிறார். அது எல்லாமே எப்படி ஆபிரகாம் வந்துட்டு விசுவாசத்தின் மூலியமாக நீதிமானாக்கப்பட்டானோ அதே போலதான் இன்னைக்கு நாம வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு அவருடைய நாமத்தை விசுவசிக்கும் பொழுது யோவான் 1:12 சொல்லுது, தேவனுடைய புத்திரராக இருப்பதற்கு நமக்கு வந்துட்டு அதிகாரம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கிடைத்திருக்கிறது. அப்ப இதுல இந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிற நாம் இதுல வந்துட்டு யூதன் என்றோ கிரேக்கன் என்று கிடையாது. நாம எல்லோருமே கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு ஒன்றாக இருக்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த புதிய சிருஷ்டி. அப்ப நாம நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக இல்லைனாக்க நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? ரோமர்ல 8:1-4 வாசிப்போம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். ஆமென். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லிதான் அந்த வசனம் சொல்லுது. நியாயப்பிரமாணம் எதை செய்ய சொன்னதோ அதை ஆவியின்படி நடக்கிற நமக்குள் வந்துட்டு அது வந்துட்டு நிறைவேறுகிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் வந்துட்டு நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். அதை அவர் முழுக்க முழுக்க வந்துட்டு செய்து முடித்து விட்டார். அப்ப புதிய சிருஷ்டியாக இருக்கிற நாம வந்துட்டு நம்மளுடைய மாம்ச சிந்தையினாலேயோ இல்ல மாம்ச பலத்தினாலேயோ நல்லவனாக மாற முயற்சி செஞ்சோம்னா நமக்குள்ள வந்துட்டு ஒரு தோல்விதான் வரும். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலே நாம வந்துட்டு கீழ்ப்படிந்து ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நாம நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அந்த கிருபை நமக்கு அனுதினமும் நம்மளை வந்துட்டு சமாதானத்துல வந்து வழி நடத்தும். சோ இதற்கு அடிப்படையா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாசிப்போமே ரோமர்ல 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். ஆமென். அப்ப தேறின வேதபாரகன் எவனுமே வந்துட்டு யாருக்கு போதிச்சாலும் இன்னைக்கு நாம வந்துட்டு அப்பான்னு வந்து கூப்பிடுறதுக்கு பிதாவானவர் இருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவை அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தலையும் விசுவசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த அதிகாரத்தை வந்துட்டு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த அப்பா பிதாவே அந்த உறவு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அந்த அன்பு தான் வந்துட்டு ஒரு மனுஷனை வந்துட்டு பாவம் செய்யாதபடி அது தடுக்கும். அது வந்துட்டு நம்மளை வந்துட்டு உள்ள இருந்து ஆவியானவர் நம்மளை வந்துட்டு அதற்குண்டான உந்துதலை கொடுத்து கொண்டே தான் வந்துட்டு இருப்பார். அப்படி நாம பாவம் செஞ்சோம்னாக்கா அவர் பாவத்தை குறித்து அவர் வந்துட்டு கண்டித்து உணர்த்துகிறார்னு சொல்லி வேதம் வந்து சொல்லியிருக்குது. அப்ப இதை நாம வந்துட்டு நன்றாக வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையுமே வந்துட்டு புதிய ஏற்பாட்டுல நமக்கு வந்துட்டு அப்பா பிதாவே என்று அந்த கூப்பிடக்கூட எல்லா அதிகாரத்தையுமே வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. இதுல இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னாக்க கலாத்தியர்ல நீங்க அப்புறம் போய் வீட்டுல போய் இந்த வசனங்களை நோட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. கலாத்தியர்ல 4வது அதிகாரத்துல 22-31 வரைக்கும் வந்து பவுல் வந்துட்டு சீனாய் மலையையும் எருசலேமையும் வந்துட்டு எருசலேம் அந்த இதே மலையையும் வந்துட்டு ரெண்டையுமே வந்துட்டு 2 ஏற்பாடுகள்னு சொல்லி ஆகாரோட சீனாய் மலை ஆகாரோடையும் எருசலேமையும் வந்துட்டு சாராலையும் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒப்பிட்டு வந்துட்டு சொல்லுகிறாரு. அந்த சீனாய் மலை வந்துட்டு ஆபிரகாமுடைய மனைவிகளான ஆகார், அவர் வந்து அடிமை பெண்.
சாராளோ வந்துட்டு அவளுடைய மனைவி ஆக்சுவலா. அப்ப சாராள் மூலியமாக வந்த ஈசாக்கு, அதே போல இந்த இஸ்மவேல் வந்துட்டு ஆகார் மூலியமாக அந்த ஆகாருடைய மகள். அவன் 2 பேருமே வந்துட்டு ஆபிரகாமின் பிள்ளை. ஒன்று வந்துட்டு அடிமைத்தனத்தின் பிள்ளை, இன்னொன்று ஈசாக்கு வந்து வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அந்த அடிமையானவன் என்னைக்குமே வாக்குத்தத்தம் பண்ண பிள்ளைகளுக்கு வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு பிரச்சனை பண்ணி கொண்டுதான் இருப்பான். அவனை வந்துட்டு அனுப்பி விடுன்னு வந்துட்டு சொல்றாரு. சோ இதை வந்துட்டு பழசையும் புதுசையும் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒப்பிட்டு வந்துட்டு அந்த நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருப்பவர்கள் அடிமைகள், கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தின் கீழ் இருப்பவர்கள் வந்துட்டு சுதந்திர வாளிகள் சொல்லி இந்த வசனம் வந்து சொல்லியிருக்கு. அடுத்ததாக யோவான் 3வது அதிகாரத்துல 14, 15 வாசனம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். ஆமென். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த வசனத்தை யோவான் வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல என்ன நடந்த சம்பவத்தையுமே புதிய ஏற்பாட்டுல நடந்த சம்பவத்தையும் வந்துட்டு இணைச்சு வந்துட்டு நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத வந்துட்டு சொல்றாரு. இப்போ பழைய ஏற்பாட்டுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். என்னாகமத்துல 21வது அதிகாரத்துல 7 முதல் 9 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதனால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றான். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ஆமேன். ஆமேன். இந்த இடத்துல வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல ஜனங்கள் வந்துட்டு பாவம் செய்த பொழுது கர்த்தர் வந்துட்டு அங்க வந்துட்டு பாம்பை அனுப்புறாரு. அவர்கள் வந்துட்டு தாங்கள் செய்தது தவறுன்னு சொல்லி மோசே இடத்துல போய் அவர்கள் மன்றாடும் பொழுது அங்க கர்த்தர் வந்துட்டு ஒரு வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு அதை வந்துட்டு மலையின் மேல உயர்த்தி வை, அதை பார்ப்பவர்கள் பிழைப்பார்கள்னு சொன்ன அந்த விஷயம்தான் வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல. சர்ப்பம் அப்படிங்கிறது வந்துட்டு பிசாசானவனை வந்துட்டு குறிக்கிறது. அவன் தான் வந்துட்டு பாவத்திற்கு காரணம். சோ அவன் வந்துட்டு அவனுடைய செயலின்படி மக்கள் வந்துட்டு அவனுடைய இச்சையின்படி நடக்கும் பொழுது மனிதர்களும் வந்துட்டு தங்களுடைய ஆத்மாவை வந்துட்டு பாவத்திற்கு வந்துட்டு ஒப்பு கொடுத்து பாவம் செய்கிறார்கள். அப்ப அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக வந்துட்டு கர்த்தர் இந்த இடத்துல யோவான் வந்துட்டு அந்த எப்படி வந்துட்டு அந்த பழைய ஏற்பாட்டுல மக்கள் வந்துட்டு அந்த வெண்கல சர்ப்பத்தை வந்துட்டு பார்த்து அவர்கள் வந்துட்டு காப்பாற்றப்பட்டார்களோ அதே போல இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய பாவத்திலிருந்து யார் யாரெல்லாம் விடுதலை ஆக வேண்டும் என்று விரும்பி நித்திய ஜீவனுக்குள்ள போக விரும்புவர்கள் அத்தனை பேருமே வந்துட்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு அவர் எதற்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார் என்பதை வந்துட்டு அவர்கள் விசுவசிக்கும் பொழுது அவர்களும் வந்துட்டு ரட்சிக்கப்படுவார்கள் தான் வந்துட்டு சொல்லியிருக்குது. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு மற்ற சபைகள்ல குறிப்பாக வந்துட்டு அந்த சிலை வழிபாடு செய்கிற அந்த ரோமன் கத்தோலிக்க சபைகளோ வேற எங்கு சிலைகளை வைத்திருக்கிறார்களோ இந்த வசனத்தை வந்துட்டு புரட்டுகிறார்கள். எப்படி புரட்டுகிறார்கள்? அன்னைக்கு கர்த்தரே வந்துட்டு ஒரு வெண்கல பாம்பை வந்துட்டு ரட்சிப்புக்காக வந்துட்டு ஒரு சிலையை வந்துட்டு செய்ய சொன்னாரு, அதை பார்க்க சொன்னாரு. அதன் மூலியமாக தானே வந்துட்டு அவர்கள் வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு ரட்சிக்கப்பட்டார்கள், பாம்பு அந்த கடித்து அவர்கள் சாகாம இருப்பதற்கு. அதே போல இன்னைக்கு நாங்க வந்துட்டு சிலை வைப்பதுல என்ன தவறு இருக்கு? அதனாலதான் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ சிலுவையில தொங்குற மாதிரி நாங்க வந்துட்டு சிலை வைத்திருக்கிறோம், உருவம் வைத்திருக்கிறோம்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு தேறின வேத பாரகன்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறப்ப அந்த சிலை வந்துட்டு மோசே செய்த சிலைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு எந்த இடத்துல எடுத்து போதிக்கிறதுக்கு தவறுகிறார்கள். 2 ராஜாக்கள்ல 18வது அதிகாரத்துல 3-4 வாசிப்போம். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். ஆமென். ஆமென். அன்னைக்கு மோசே செஞ்ச வெண்கல சர்ப்பத்தை வந்துட்டு உடைக்கிறதுக்கு காலதாமதமாச்சு. அதற்கு காரணம் வந்துட்டு அங்க வந்துட்டு அவர்கள் வந்துட்டு
அந்த கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை யாருமே வந்துட்டு முழுமையாக அறிந்து கொண்டு இந்த உணர்வோடு யாருமே ஃபாலோ பண்ணல. ஆனா எசேக்கியா ராஜா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவன் ஒரு சிலையை விடாம, குறிப்பா வந்துட்டு அந்த மோசே செஞ்ச இந்த இடத்துல ஆவியானவர் அதை குறிப்பிட்டிருக்காரு, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தையும் வந்துட்டு உடைத்து போட்டான்னு வந்துட்டு போட்டிருக்கு. அப்ப நாம இன்னைக்கு வந்துட்டு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கர்த்தருக்கு எந்த ஒரு இணையாக நாம வந்துட்டு சிலையையோ சுரூபத்தையோ ஓவியத்தையோ வந்துட்டு செய்து வைக்கக்கூடாது. அதனாலதான் வந்துட்டு தேறின வேத பாரகன் வந்துட்டு பழையவைகளையும் புதியவைகளையுமே எடுத்து அவன் வந்துட்டு தன்னுடைய பொக்கிஷத்துல இருந்து அவன் வந்து எடுத்து கொடுக்குற தேறின வேறபாரனா இருக்க வேண்டும். அப்ப நம்ம ஒவ்வொருத்தருமே வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அதற்காக தான் வந்துட்டு அழைத்திருக்கிறார். அப்ப நம்ம மூலியமாக ஒரு கடுகு விதை விதைத்திருக்கிறார் கர்த்தர் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள. அது வந்துட்டு விருட்சமாக வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக. அப்ப நாம வந்துட்டு எப்படி வந்துட்டு வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப பவுல் வந்துட்டு இதை குறித்து என்ன சொல்லியிருக்கார்? ரோமர்ல 15:4 வாசிப்போம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஆமென். ஆமென். அப்ப பழைய ஏற்பாட்டுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நிழலோட்டம், அதுல நிறைய வந்து எடுத்துக்காட்டுகள் இருக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டுலதான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நிஜமாக இருக்கிறது. அப்ப நமக்கு வந்துட்டு நாம எப்படி இருக்க வேண்டும்? ஏன்னா பவுலை விட நாம வந்துட்டு, பவுல் பாத்தீங்கன்னாக்க பழைய ஏற்பாட்டுல தேறின வேத பாரகன் வந்துட்டு நமக்கு வந்து நன்றாகவே வந்து தெரியும். அதுக்காக வந்துட்டு வைராக்கியம் வந்துட்டு பாராட்டி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு அந்த நியாயப்பிரமாணத்துக்காக வாசிப்போமே. பிலிப்பியர்ல 3வது அதிகாரத்துல 5 முதல் 8 வரைக்கும் உள்ள வசனம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். ஆமென். இப்ப நாமும் வந்து பவுலை போல வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் அறிகிற அறிவுல வந்துட்டு நாம வளரும் பொழுது, அப்ப நாம வந்துட்டு ஒரு புதிய சிருஷ்டிக்குரிய காரியங்கள்ல வந்துட்டு பழையவைகள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பாரம்பரியங்கள் எல்லாவற்றையுமே விட்டுட்டு நாம கர்த்தருக்குள்ளாக வந்துட்டு வளர வேண்டும். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு விருத்த சேதனம் அடைந்தவன் வந்துட்டு 8ஆம் நாளிலேயே நான் வந்துட்டு விருத்த சேதனம் அடைந்தேன்னு சொல்றாரு. அப்ப ஆனா அதே போல் தான் வந்து சொல்றாரு, நான் வந்துட்டு புதிய ஏற்பாட்டுல புதிய பொக்கிஷம், அது பழைய பொக்கிஷம் விருத்த சேதனம்ங்கிறது. அந்த புதிய பொக்கிஷம்ங்கிறது பாத்தீங்கன்னாக்க நான் என்னுடைய இருதயத்துலதான் வந்துட்டு விருத்த சேதனம் வந்துட்டு பண்ண வேண்டும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டு இருக்க வேண்டும் எப்பொழுதுமே. பழைய ஏற்பாட்டு முறைமைகள் எல்லாம் வந்துட்டு மாமிசத்துக்குரிய சடங்கை தான் வந்துட்டு குறிக்கிறது. ஆனா வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய உள்ளான மனுஷன் வந்துட்டு என்னுடைய குணாதிசயங்கள், அந்த ஆவியின் கனியில நான் முழுமையாக வந்துட்டு வளர வேண்டும், மாற வேண்டும். பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு பலிபீடங்கள் இருந்துச்சு பாவத்திற்காக. ஆனா இன்னைக்கு நமக்கு வந்துட்டு புதிய ஏற்பாட்டுல நாம தான் வந்துட்டு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அந்த ஆலயத்தை அந்த நம்முடைய உடலை வந்துட்டு பரிசுத்தமா வந்துட்டு பேணி காக்க வேண்டும். அப்ப நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டுல பலிகள் வந்துட்டு ஆடு மாடுகளை வந்துட்டு மரிச்சதுக்கு அப்புறம் கொடுத்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே வந்துட்டு ஜீவ பலியாக வந்துட்டு ஒப்பு கொடுத்தார். இறுதியாக வாசிப்போமே கடைசி வசனமா, ரோமர்ல 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். ஆமென். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம எல்லோருமே புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம்.
அப்ப நாம எல்லோருமே தேறின வேத பாரகனாக இருக்க வேண்டும். ஸோ அதற்கு நாம வந்துட்டு தேவனுடைய வசனத்தை நாம வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு உட்கொள்ளுகிறோமோ நம்மளுடைய பழைய மனுஷனுடைய சிந்தனைகள், நினைவுகள் எல்லாம் வந்துட்டு கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு இருந்து வெளியே போகும் பொழுது, நம்முடைய மனம் வந்துட்டு புதிதாகும் பொழுது நம்முடைய சரீரத்தை வந்துட்டு நாம வந்துட்டு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க முடியும்னு சொல்லி இந்த வசனம் வந்துட்டு நமக்கு காட்டுது. ஸோ இதன்படி நாம வந்துட்டு ஒவ்வொருவருமே இந்த ஊமையின் மூலியமாக நாம வந்துட்டு கற்றுக்கொண்டது. ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகள் நாம வந்துட்டு உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகனாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த விஷயத்த வந்துட்டு அந்த கடைசி நேரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட 2 திருடர்கள்ல ஒரு திருடன் வந்துட்டு அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை அவன் வந்து புரிந்து கொண்டதுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்த திருடனை பார்த்து கடிந்து கொண்டு கர்த்தர்கிட்ட வந்துட்டு உங்களுடைய ராஜ்யத்துல என்னை வந்துட்டு நினைவு கூறுகள்னு வந்து சொன்னான். அப்ப அவனுக்கு வந்து அந்த பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை வந்துட்டு அவன் வந்துட்டு உபதேசிக்கப்பட்டிருக்கான். ஆனா அந்த கடைசி நேரத்துல அவனுக்கு வந்துட்டு அந்த உணர்வு வந்து அவன் வந்துட்டு அந்த ராஜ்யத்துக்குள்ள அந்த பிரவேசித்த விஷயங்களை வந்துட்டு, ஏன்னா அவன் வந்துட்டு அந்த பழைய நியாயப்பிரமாணம் முழுக்க தெரிஞ்சிருந்தான். அந்த நியாயப்பிரமாணத்துக்குரிய அர்த்தங்கள் வந்துட்டு எனக்காக பலியாகிறவர் வந்துட்டு இயேசு கிறிஸ்துதாங்கிறத அவன் முழுமையாக அறிந்து கொண்டதுனாலதான் வந்துட்டு அவன் வந்துட்டு உங்களுடைய ராஜ்யத்துல என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள்னு வந்துட்டு அவர்கிட்ட போய் கேட்கறான். அப்ப அதே போல நாம எப்பொழுதுமே வந்துட்டு கர்த்தரை அறிவிக்கிற அறிவுல வந்துட்டு நாம வளரும் பொழுது அவருடைய கிருபையும் சமாதானமும் என்றென்றைக்குமே நமக்குள்ள வந்துட்டு பெருகி கொண்டே இருக்கும். அப்படி பெருகும் பொழுது பாத்தீங்கன்னாக்க நம்முடைய இந்த கடுகு விதை வந்துட்டு எப்படி வந்து வளர்ந்து பெரிய மரமாகி மற்ற எல்லாருக்குமே பலன் கொடுத்ததோ அது போல கர்த்தர் நம்மளை வந்துட்டு அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளை வந்து வல்லமையா வந்துட்டு பயன்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். எங்கள் கர்த்தராகிய இயேசுவை உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்முடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை, ஓமைகளை எங்களுக்கு வெறும் அறிவாக மாத்திரம் அல்லாமல் ஆவியானவருடைய ஒளியில வந்துட்டு ஆழமாக நாங்க வந்துட்டு ஒவ்வொரு நாளும் உண்மை அறிகிற அறிவுல வளரும் போது அதை வந்து புரிந்து கொண்டு அதை நாங்க கை கொள்வதற்கு எங்களுக்கு வந்துட்டு இன்றளவும் எங்களுக்கு வந்து உதவி செய்யறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. இயேசுவே ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிறா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் அவங்க குடும்பத்தார் எல்லோரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களே ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஜீவன் உள்ளவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய சிருஷ்டியாக எங்களை வந்துட்டு அனுதினமும் நீங்க வந்துட்டு மாற்றிக்கொண்டது இருக்கிற அந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய பழைய சுபாவங்கள், பாவங்கள், கசப்புகள், வெறுப்புகள், மற்ற மாம்ச பலவீனங்கள் எல்லாவற்றுமே அப்பா தகப்பனே, நீங்க எங்களுக்காக வந்துட்டு சிலுவையில சுமந்து அந்த சாபங்களை எல்லாத்தையும் நீங்க ஏற்றுக்கிட்டீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்க வந்துட்டு பாவத்திற்கு அந்த ரோமர்ல 6வது அதிகாரத்தை சொல்லியிருக்கபடி பாவத்திற்கு மரித்தவர்களாக இருந்து நாங்க வந்துட்டு எங்களுடைய ஆயுதங்களை எல்லாம், எங்களுடைய அவயங்களை எல்லாம் வந்துட்டு நீதிக்கு நாங்க ஒப்பு கொடுப்பதற்கு, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்க உமக்கு முன்பாக பிழைத்திருப்பதற்கும் எங்களுடைய இருதயத்தை நாங்க முழுமையாக உங்க இடத்துல வந்துட்டு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவே ஜீவன் உள்ளவரே, நியாயப்பிரமாணத்தினால் கூடாத காரியங்களை எங்களுக்காக நீர் வந்துட்டு நிறைவேற்றி அப்பா உங்களுடைய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் எங்களை வந்துட்டு வழிநடத்தி வர கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையுமே அப்பா வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீர் அனுதினமும் நடத்தி அப்பா அவர்களுக்குள்ளாக நீர் நற்கிரியைகளை வந்துட்டு ஏவி அவர்கள் வந்துட்டு பிதாவின் நாமம் மகிமைப்படுவதற்காக உங்களுடைய சத்திய சுவிசேஷத்தை வெறும் பேச்சுல மாத்திரமல்ல பலத்திலையும் வந்துட்டு புறஜாதிகள் மத்தியிலும் மற்ற எல்லா சோழர்கள் மத்தியிலும் கொண்டு சொல்வதற்கு அவர்கள் வசனத்தை கை கொண்டு நடப்பதற்கு நிறைய உதவி செய்யும்படியாக எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லா ஜெபத்தை ஏறெடுத்து கேட்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.